ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூனா 25 வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஸோ மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். ஸோ அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி நியூஸ் நடந்திருக்கு இப்போது. ஸோ சந்திரயான் 3 வந்து லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரயான் 2 கிராஷ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ரோவருடைய கனெக்ஷன் வந்து இப்போ சந்திரயான் 3க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா அதுக்கு திருப்பியும் உயிர் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்தடுத்த நியூஸில் வந்து தெரிய வரும். ஸோ கூடவே அந்த லூனாவும் கிராஷ் ஆயிருக்கு இல்லையா? அதோடைய சிக்னல் ஏதாவது ரிசீவ் பண்ணிச்சுன்னா இன்னும் கூடுதலான சந்தோஷமா இருக்கும். ஸோ பார்க்கலாம், அடுத்த நாட்கள் வந்து நமக்கு தெரிய வரும் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பத்தி பார்த்துடலாம். சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டி த கேமர். இந்த சேனல்ல நிறைய கேமிங் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கேமிங் ஏதாவது விளையாடணும் அப்படின்னா அவருடைய சேனலுக்கு போய் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்காக வாங்கி அதை ப்ளே பண்றதுக்கு தயாரா இருக்காரு. உங்க சேனல்லையும் நம்மளுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி உங்களோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய சேனலே நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோட்டோரோலா G14 என்ற ஒரு ஃபோனில் நியூ கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபோன் வந்து ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு மோட்டோரோலா ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த G14ன்றது எத்தனை பேர் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையான்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இதோடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ இதில் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாவே ஒரு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு மொபைல் தான் அப்படின்ட்டு புரிஞ்சிக்கணும். ஏன்னா 90 Hzனா கூட மென்ஷன் பண்ணுவாங்க, 60 Hzனாவே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபுல் ஹெச்டியில் வர்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதோட பிக்சல் பர் இன்ச் பார்த்தீங்கன்னா 401 கிட்ட இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார்னு சொல்கிறாங்க. ஸோ அது எது கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ 8 மெகா பிக்சலுக்கான உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ கேமரா பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஆவரேஜாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை பவர் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 வாட் சார்ஜர் வந்து இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ 20 வாட் சார்ஜரே வந்து இவங்க டர்போ சார்ஜ்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 33, 45, 80 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து டர்போ சார்ஜ் அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இதோடைய ப்ராசஸருக்கு வந்துடலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக் T616 என்ற ஒரு ப்ராசஸர். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த யூனிசாக் ப்ராசஸர் அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபோனை வாங்குறது வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா யூனிசாக் ப்ராசஸர் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா மீடியா டெக் பண்ணுற மாதிரி நிறைய மொபைலுக்குலாம் அவங்க ப்ராசஸர்லாம் பண்ணி கொடுக்கல, வெறும் 1-2 மொபைல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி கொடுக்குற ப்ராசஸர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஹீலியோ G99லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலியோ G85 கூட இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்லா பர்ஃபார்மன்ஸ் தந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராசஸர் வந்து வந்தால் கூட அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப மட்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கவே வேணாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ டிஸ்பிளே பார்த்தோம், டிஸ்பிளே வந்து நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஆவரேஜாக இருக்குது. 5000 mAh 20 வாட் சார்ஜர் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளவோ நல்லா கொடுத்தாலும் எதுலையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸரில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஃபோனுக்குன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே நல்லா கொடுத்து ப்ராசஸரில் வந்து இவங்க கை வச்சிருக்காங்கன்னும் போது அந்த ஃபோனுடைய வேல்யூ பாருங்கள், அந்த ப்ராசஸரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால தான் எப்பவுமே ஒரு மொபைல் வாங்கும் போது முதல்ல ப்ராசஸரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏன்னா எந்த காம்போனண்ட்டாக இருக்கணும், அந்த ப்ராசஸ் பண்ண போது வந்து இந்த ப்ராசஸர் தான். ஸோ ப்ராசஸிங் வந்து நல்லா இருக்கணும், அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் ஃபோனே வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஒரு மோட்டரோலா ஃபேனாக இருக்கீங்க, இந்த ஃபோன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக வந்து நல்லா இருக்காது. ஸோ 10,000 ரூபாய் ரேஞ்சில் இன்னும் நிறைய ஃபோன் இருக்குது. உங்களுக்கு ரெட்மி 12 இருக்குது, ரெட்மி 11 ப்ரைம் இருக்குது, ரெட்மி வெறும் 10 அப்படின்ற ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே சூப்பராக இருக்கும். ரெட்மி 11 ப்ரைம்லாம் ஹீலியோ G99 ப்ராசஸரில் ஒரு 9,000 ரேஞ்சுக்கு இப்போ வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பரான ஃபோன், தரமான ஃபோன் சொல்லலாம். இன்னும் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் அதிகமாக போட்டு ஒரு 1500 ரூபாய் அதிகமாக போட்டால் போக்கோ M6 Pro 5G இப்போ ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2ல் லான்ச் ஆச்சு இல்லையா? அந்த ப்ராசஸர் இருக்கிற சூப்பரான மொபைல் 5G மொபைலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் மோட்டரோலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. கன்சியூமராக அதுவும் ஒரு மோட்டரோலா ஃபேனாக நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோனை தவிர்த்துருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.